டியோப் தமிழர்களுக்கு வணக்கம். யாழ்ப்பாணத்தில் துயர சம்பவம். விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொண்ட 2 பிள்ளைகளின் தாய். மருத்துவத்துறைக்கு தெரிவான மாணவன் பரிதாபமாக மரணம். நீரில் மூழ்கி பாடசாலை மாணவர்கள் 2 உயிரிழப்பு. யாழ்ப்பாண பகுதியில் தனிமையில் வீட்டில் இருந்த தாய் ஒருவர் விபரீத முடிவை எடுத்து தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் நெல்லியடி கிழக்கு முடக்காடு பகுதியில் கடந்த 13ஆம் திகதி அன்று அதிகாலை 10 மணி அளவில் பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரை மாய்த்து கொண்ட பெண்ணுடைய மூத்த மகனுக்கு 9 வயது என்று, மேலும் அந்த மாணவர் புலமை பரீட்சையில் தோற்றவிருந்த நிலையிலே அவர் இவ்வாறு விபரீத முடிவை எடுத்துள்ளதாகவும், மேலும் இரண்டாவது மகள் 7 வயதை உடையவர் 2ஆம் தரத்தில் கல்வி கற்பவர் என்பதும் விசாரணைகளை மேற்கொண்ட போது தெரிய வந்துள்ளதை அடுத்து உயிரை மாய்த்து கொண்ட பெண்ணுடைய சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் குறித்த பெண் எதற்காக தனிமையில் வீட்டில் இருந்த பொழுது இவ்வாறான விபரீத முடிவை எடுத்தார் என்பது தொடர்பில் போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் அனைவரையும் சோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காரைதீவை சேர்ந்த சிவகரன் அக்ஷயன் என்ற 20 வயதை உடைய மாணவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் அவர்களுடைய குடும்பத்தினரை பெரும் சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. இவ்வாறு உயிரிழந்த மாணவன் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவன் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த மாணவன் நேற்றைய தினம் நீரில் மூழ்கிய நிலையிலே உயிரிழந்துள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவத்தில் அக்ஷயன் என்ற மாணவன் அவருடைய குடும்பத்தில் ஒரே ஒரு மகன் என்றும் காரைதீவு பிபுலானந்தா மத்திய கல்லூரியில் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட 2 மாணவர்களில் ஒரு மாணவன் அக்ஷயன் என்றும் தெரியப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்த மாணவன் அண்மையில் வெளியான காப்போது உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்த மாணவன் என்றும், மேலும் மாவட்டத்தில் 23வது இடத்தில் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவன் என்றும் அவருடைய குடும்பத்தினர் தெரியப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து அந்த மாணவன் தன்னுடைய குடும்பத்தினருடன் 3 நாட்களுக்கு முன்பு உகந்தமலை முருகன் ஆலயத்திற்கு சென்று அங்கு தரிசித்து விட்ட பின்னதாகவே நேற்றைய தினம் காலை வீடு திரும்பி வந்து கொண்டிருந்த வேளை முத்துவேல் மற்றும் ராகுகளுக்கு இடையிலுள்ள நீலகிரி ஆற்றில் நீராட சென்ற வேளையிலே குறித்த மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்த மாணவனுடைய சடலம் லாகுலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து பிரேத பரிசோதனைகளின் பின்னதாக சடலம் உறவினர் கையில் ஒப்படைக்கப்படும் என்று தெரியப்படுத்தியதை அடுத்து குறித்த மாணவர் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் என்பது அவருடைய குடும்பத்தினரை பெரும் சோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு வெள்ளவீதி பகுதியில் கடலில் நீராட சென்ற 2 பாடசாலை மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் நேற்றைய தினம் 4 மாணவர்கள் கடலில் நீராட சென்ற வேளையிலே 2 மாணவர்கள் இவ்வாறு நீரில் மூழ்கிய பொழுது காணாமல் போயுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நீரில் மூழ்கிய 4வரில் 2 காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் 2 சடலமாகவே மீட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 14 மற்றும் 17 வயது உடைய மாணவர்களே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக நீர்கொழும்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.